வணக்கம் மக்களே, வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா, சாமி தான் கும்பிட்றோம். யாருக்காக கும்பிட்றோன்னா, எங்கள் பாப்பாவுக்கு கும்பிட்றோம். எங்கள் பாப்பா இறந்து 5வது வருஷம் நினைவு நாள் இன்றைக்கி கொண்டாடுறோம் எல்லோரும். அதனால் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, வடை பாயசம் தான் செஞ்சுருக்கோம். பல வகையெல்லாம் வாங்கி வந்து வச்சு எல்லோரும் விருந்தாடி வந்திருக்காங்க. எங்கள் நாத்தனா, மாமியார், மாமா எல்லோரும் வந்திருக்காங்க. பாப்பாவுக்கு சாம்பிராணி போகிறோம். எங்கள் பாப்பா இன்னொரு பாப்பா குழந்தனார் பொண்ணும் 2 பேரும் அக்காவும் தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கும் அன்றைக்கி சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, சாதம் வச்சுருக்குறோம். சாம்பார் பாருங்கள், எவ்வளோ சாம்பார் வச்சுருக்காங்க. 50 பேர் சாப்பிட்ற மாதிரி சாம்பார், ரசம் வச்சுருக்கேன். நல்லா ரசம் வச்சுருக்கேன். அடுத்து குருமா வச்சுருக்கேன். பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா, வடை, மாங்காய் பச்சடி, காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கோம். கொத்தவரங்காய் கறியாக்கியிருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து முட்டைக்கோசு பாயாசம், அப்பளம் பொரிச்சிருக்கோம். பாயாசம் வச்சுருக்கேன். சாதம் பாருங்கள், சாதம் பத்தாத இன்னொரு குண்டாலாம் சாதம் வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பாடு நிறையா இருக்குது. சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும்.